ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு எப்படி பேசிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லெசன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்துருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டைடு நோட்ஸ். ஸோ டைடு நோட்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஷீட் மியூசிக் பார்த்து வாசிக்கிறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ 4/4 டைம் சிக்னேச்சரில் ஒரு சாங் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஒரு கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாரில் 6 பீட்ஸ் வந்து கண்டினியூஸாக 1 2 3 4 5 6 ஸோ 6 பீட்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. அப்படின்னா எப்படின்னு மென்ஷன் பண்ணுறது? இப்போ 4/4 டைம் சிக்னேச்சர்னால் நமக்கு என்ன பண்ண முடியும்? 4 பீட் தான் வந்து ஒரு பார்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ண முடியும், அல்லது ஒரு மெஷருக்குள்ளே. இதே வந்து ஒரு 3/4னா கூட அது 3 தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்களுக்கு வந்து இந்த டைட் நோட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த டை நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே கர்வ் இருக்கு இல்லைங்களா, 2 நோட்ஸ்க்கு நடுவில் கர்வ் இருக்குது. இந்த கர்வ்டு லைன் இருந்தாலே உங்களுக்கு டையானா கிடையாது. 2 நோட்டுமே சேமாக இருக்கணும், சேம் பிச் இருக்கணும். ஓகேங்களா? இது சியாக இருந்தால் அதுவும் சியாக இருக்கணும், டியாக இருந்தால் டியாக இருக்கணும், சேம் ஆக்டேவ் கூட ஈவன் சேம் பிச், அவ்வளோதான், சேம் பிச் இருக்கணும். அண்டு 2த்துக்கு நடுவில் நோட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கனெக்ஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது பிட்வீன் பார்ஸ், ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கும் நடுவில், அதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா பார் முடியுது, அடுத்த பாரில் நம்ம போய் டைப் பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியும். சம்டைம் வந்து ஸ்டைலிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? லே அவுட்டுக்காக, நம்ம ஸ்டாஃப் நோட்டேஷன் லே அவுட்டுக்காக அது பண்ணியிருப்பாங்க. ஸோ டைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. என்னது டைங்கிறது சேம் நோட்டாக இருக்கணும், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அது அவ்வளோதான். நம்ம இப்போது ஒரு 2 பீஸ் ஆஃப் ரோப் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை நம்ம கட்டி முடிச்சு போட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டை. ஸோ டைங்கிறது நம்ம மீனியும் அதே தான் இல்லையா, டைங்கிறது உங்களுக்கு கனெக்ஷன். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பாரில் ஃபஸ்ட் நோட் என்ன இருக்குது, உங்களுக்கு ஜி, அது வந்து 2 பீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏ வந்து 1 பீட். அதுக்கப்புறம் பி இருக்குது 1 பீட். அதுக்கப்புறம் பார் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார் வந்து ஸ்டார்டிங்லேயும் பி இருக்குது. ஸோ இதை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது ஒரு பீட், அது ஒரு பீட், ஆனால் அந்த இடத்துல கம்போசருக்கு 2 பீட் வந்து பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படிங்கிறதுல அதை வந்து டை நோட்ஸாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு மினிமம் நம்ம கொடுக்க முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர் மேனுஸ்கிரிப்ட் ஸ்டாஃப் நோட்டேஷன் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி பிரிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட் பீட்டுக்கு அப்புறம் டி 1 பீட்டு, அதுக்கப்புறம் ஜி வந்து 2 பீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி ப்ளே பண்ணலாம்? ஸோ ஜி வந்து மிடில் ரேஞ்சில் இருக்குது, அதாவது மிடில் ஆக்டிவில் இருக்குது. ஸோ என்னென்னா எப்படின்னா மிடில் சிக்கு அடுத்த பொசிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே. ஸோ வந்து என்ன இருக்குது, ஜி வந்து 1 2 இருக்கு இல்லைங்களா, 1 2, அதுக்கப்புறம் ஏ வந்து 1 பீட், ஸோ 3rd பீட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் 4th பீட்டில் பி. ஸோ 1 2 3 4. அதுக்கப்புறம் அடுத்த 1ம் என்ன ஆகிடும், பி வரும். 1 அடுத்து 1 2 3 4 செகண்ட் பார் இது. ஆனால் இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ பியை வந்து நான் 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு பண்ணலை. ஓகேங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 4லேயும் 1லேயும். ஸோ இதான் டை நோட்டோடைய பர்பஸ். ஸோ டை நோட்டை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கீலேருந்து எடுக்கக்கூடாது, எடுக்காமல் கண்டினியூ பண்ணணும், ஒரே நோட்டாக வாசிக்கணும். அது 2 பீட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அகைன் பாருங்கள், 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பீட்டில் டெம்போவில் மெட்ரோனோமில் பார்க்கலாம். 90 பீட்ஸ் பெர் மினிட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அகைன் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இருக்குது. ஸோ 3/4 நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நோட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா சி 3 பீட்ஸ், அதுக்கப்புறம் டி 3 பீட்ஸ், அதுக்கப்புறம் இ வந்து 3 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த பாரில் பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துமே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் சே இ வந்து 6 பீட்ஸ் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி 3 பீட்ஸ், டாட்டட் நோட்ஸ், அதனால தான் 3 பீட்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த டாட்டட் நோட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் லெசன் பார்த்துங்க. ஸோ அதில் இந்த டாட்டட் நோட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ டி 3 பீட்ஸ், அடுத்து வந்து இ 3 பீட்ஸ், அதுக்கப்புறம் எஃப் வந்து 3 பீட்ஸ் ப்ளஸ் 3 பீட்ஸ், ஸோ 6 பீட்ஸ் வந்து நீங்கள் அதை ப்ளே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா ஜி 3 பீட்ஸ், அதுக்கடுத்து பாரில் இ 3 பீட்ஸ், நெக்ஸ்ட்டு பாரில் சி 3 பீட்ஸ், சி 3 பீட்ஸ், ஸோ சி 6 பீட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போது சி வந்து மிடில் சிக்கு அடுத்த ஆக்டிவில் நான் எழுதியிருக்கேன். இந்த நோட்ஸில் இருக்குது. 5 ஆக்டிவ் கீபோர்டில் ஆல்வேஸ் 4th சி வரும். ஓகேங்களா? ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஃபஸ்ட்டு 3 பார்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்க தான் பண்ணிங்க. ஓகேங்களா? பட் ஜென்ரலாக வந்து 1 2 3 1 2 3 அந்த டைம் சிக்னேச்சர் படி நம்ம பண்ணுறது பெட்டர். அதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபுல் சாங் நம்ம பார்க்கலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சாங். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மெட்ரோனம் சப்போர்ட்டோட பண்ணலாம். ஸோ இது வந்து 90 பீட்ஸ் பெர் மினிட்ல நான் பண்ணுறேன். 1 2 3 1 2 3 1 2 3 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் மோர் நான் வாசிக்கிறேன் பீட்டோட. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு டைட் நோட்ஸு. இது நிறைய உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சாங்ஸில் நிறையா வரும். ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சாங்ஸாக கற்றுக்கும் போது வேணால் நம்ம 1 by 1 வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீபோர்ட் கற்றுக்கும் போதும் சரி, இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் வோக்கல் எனிதிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறுமனே வீடியோ மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக வராது. அதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கு புரியலாம் திரும்ப திரும்ப அந்த வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேறு சாங்ஸ் எதாவது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். எக்ஸசைஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புக்ஸ் நிறையா மியூசிக் ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கி கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.